கூப்பிட்டு சாரிடா நேத்து நான் தான் பனிஷ்மெண்ட் வாங்குறேன் கமலால போ அவன்ட்டு அப்படின்றான். அவர் என்கிட்ட பேச மாட்டார். தள்ளிட்டு போனா போயிருவியா? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி லைக் போட்டா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். அதே மாதிரி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. சரி, இப்போ விஷயத்துக்குள்ள வந்துருவோம். 4 பேர் சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. துஷார், விக்ரம், அதுக்கப்புறம் அரோரா, இதை தாண்டி கலையரசன் உட்காந்துட்டு இருக்காரு. துஷார் என்ன சொல்றாருன்னா, நான் நடந்து போயிட்டு இருந்தேன், கமருதீனே என்ன கூப்பிட்டாரு, சாரி அப்படின்ற மாதிரி சொன்னாரு, இப்ப பேசி சால்வ் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்டுட்டு இருக்க அரோரா இருக்காங்கல்ல, நீங்களாம் பேசி சேர்ந்துப்பீங்க, நான் தான் கடைசியில் கெட்டவளா மாறிடுறேன், நேற்று என்ன நடந்தது தெரியுமா அப்படின்ற மாதிரி விக்ரமை பார்த்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேற்று கமருதீனுக்கும் அரோராக்கும் சின்னதாக ஒரு வாக்குவாதம் மாதிரி போயிருக்கோம். நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு கமருதீன் பதிலுக்கு ஒன்று சொல்றாரு. இப்படி வாக்குவாதம் போயிட்டு இருந்தது பார்த்தீங்களா? அப்போ துஷார் அந்த வழியா வந்திருப்பாரு. வந்தவர் என்ன பண்ணுவார்னா, பேசாத பேசாத பேசாதன்ற மாதிரி வேகமா அரோராவை அங்கிருந்து கூட்டு போயிருப்பாரு. அரோராவை அமைதியா மாறி அங்கிருந்து போக ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை பார்க்குற கமருதீன் பயங்கரமா டென்ஷனா இருப்பாரு. அந்த விஷயத்தை தான் இவங்க சொல்றாங்க. இவன் பாட்டுக்கு ஹீரோ மாதிரி என்ன இழுத்துட்டு போயிட்டான். கமருதீன் அப்படியே பார்க்கறான். பார்த்த கமருதீன் என்ன தெரியுமா சொல்றான், அதாவது அவன் தான் கூப்பிடுறான்ல, போ அவன் கூடயே போன்ற மாதிரி சொல்றான். இப்ப கமருதீன் இதனால டென்ஷன் ஆகி என்கிட்ட பேசாம இருக்கான். யோசிச்சு பாருங்க, இப்ப இவங்க 2 பேருக்குள்ள தான் பிரச்சனை ஏற்பட்டது. இப்ப இவங்க 2 பேர் பேசி சேர்ந்துட்டாங்க. நான் தான் இப்ப வில்லியா மாறிட்டேன், என்கிட்ட அவர் பேச மாட்டாராம். என்னங்க இது அநியாயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் விக்ரமை பார்த்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு விக்ரம் இருக்கார்ல, நீ எதுக்கு இவன் இழுத்துட்டு போனோன்னு போன, நின்று பேசியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதாவது யார் இழுத்துட்டு போனாலும் போயிடுவியான்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு டக்குன்னு அரோராவும் இந்த இடத்துல சிரிச்சிடுறாங்க. சிரிச்ச அரோரா இருக்காங்கல்ல, அப்படி இல்ல, இவன் இழுத்துட்டு போயிட்டு இருக்கும் போது, டே துஷார் நிறுத்து, நான் கமருதீன் கிட்ட பேசிட்டு வருவேன்னு சொன்னா இவன் கோச்சிப்பான், அதனால தான் பிரச்சனை வேணாமேன்ற மாதிரி அமைதியா இவன் கூட சேர்ந்த மாதிரி அங்கிருந்து தள்ளி போயிட்டு இருந்தேன். இதுல கமருதீன் கோச்சுக்கிட்டாரு. ஆக மொத்தத்துல இவங்க 2 பேருமே வந்து அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் என் கிட்ட தான் அடிக்கடி கோச்சுக்கிறாங்க. இதுதான் திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக மொத்தத்துல அரோராவை பொறுத்த வரைக்கும் துஷார் கிட்டயும் பேசணும், கமருதீன் கிட்டயும் பேசணும். அதை தாண்டி கேம்லாம் விளையாடவே தேவையில்லை போலங்க. ஏன்னா அவங்க சொல்றது அப்படிதான் இருக்கு. எப்பயாவது கேமை பத்தி பேசியிருக்காங்களா, கேம் எப்படி விளையாடலான்னு திட்டம் போட்டிருக்காங்களா, அது எதுவுமே பண்றது கிடையாதுங்க. ஒன்னு துஷார் கிட்ட பேசி துஷார் கேமை காலி பண்ணும், அப்படி இல்லையா கமருதீன் கிட்ட பேசி கமருதீன் கேமை காலி பண்ணும். இப்ப கமருதீன் வந்து அதிக நேரம் பார்வதி கூட இருக்காரு பாத்தீங்களா, அது லைட்டா அரோராக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அரோராக்கு வந்து கமருதீனை பிடிச்சிருக்கு போல, அதாவது லுக் வைஸோ இல்ல ஏதோ ஒரு ஈர்ப்பு வந்து பிடிச்சிருக்கு போல. கமருதீன் கூடயும் டைமை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது இப்ப விஜே பார்வதி வந்ததுனால நடக்காம இருக்கு. இவங்க பசங்க கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் தான் நினைக்கிறாங்களே தவிர, கேம் வருது, கேம்ல எப்படியாவது ஸ்கோர் பண்ணுவோம் அப்படின்றத பத்தி நினைக்கிறதே இல்லைங்க. நீங்க ஆதிரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வேற கேட்டகரி. எப்ப பாரு எஃப்ஜே கூடயே சுத்திட்டு இருப்பாங்க, லீலைகள்லாம் பண்ணுவாங்க. அதை தாண்டி கேம்னு வந்துருச்சுன்னா ரொம்ப சின்சியரா கேம் விளையாடுவாங்க. கண்டிப்பா என்னால சொல்ல முடியும். நீங்க அந்த வாட்டர் அந்த QC கேம் வந்தது பாத்தீங்களா, அதாவது ஜூஸ் கேம் வந்தது பாத்தீங்களா, அதுல கூட ஆதிரை பயங்கரமா கேம்ல மெனக்கெட்டு தான் விளையாடி இருப்பாங்க. ஆனா அரோராவை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. அதாவது அந்த வாட்டர் பாட்டில் எடுக்கும் போது தப்பி தவறி பார்த்திருந்தா உண்டு, மற்றபடி எதுவுமே அரோரா பண்றது கிடையாது. இந்த வாட்டி அரோரா தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.